நாட்டின் கனிம வளங்கள் தொடர்பாக கடந்த காலத்தில் நிலவிய வெளிப்படை தன்மையற்ற கொள்கைகள் காரணமாக ஊழல் மோசடி மற்றும் முறைகேடுகள் குறித்து பல குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. கைத்தொழில் அமைச்சின் தகவல்களின்படி 1993 ஆண்டு முதல் இதுவரையான காலப்பகுதியில் 471 அகழ்வாராய்ச்சி உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ள போதிலும் அவற்றில் 28 உரிமங்களுக்கு மாத்திரமே அகழ்வு பணிகள் மேற்கொள்ள அனுமதி பெறப்பட்டுள்ளது. அவற்றிலும் 8 உரிமங்கள் மாத்திரமே தற்போது செயலில் உள்ளதாக அந்த அமைச்சு கண்டறிந்துள்ளது. பல உரிமதாரர்கள் பங்கு சந்தையை கையாள்வதற்காக மாத்திரமே இந்த உரிமங்களை ஒரு கருவியாக பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதும் தெரியவந்துள்ளது. இலங்கையின் பெறுமதிமிக்க கனிம வளங்களை ஏற்றுமதி செய்வதில் மாத்திரம் தங்கியிருப்பதை குறைத்து உள்நாட்டு பதப்படுத்துதல் மற்றும் உற்பத்தி தொழில்களை ஊக்குவிப்பதற்கும் இந்த புதிய கொள்கையின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாம் இப்போது இந்த புதிய கொள்கையின் கீழ் பிரதானமாக அவதானம் செலுத்தியிருப்பது அகழ்வாராய்ச்சி, அகழ்வு செய்தல், பதப்படுத்துதல், பெறுமதி சேர்த்தல் ஆகியன இந்த முழு செயல்முறையும் ஒழுங்குபடுத்துவதே ஆகும். இனிவரும் காலங்களில் இந்த புதிய கொள்கையின்படி அனைத்து அகழ்வாராய்ச்சி பணிகளையும் புவிச்சரிதவியல் மற்றும் சுரங்க பணியகத்தின் ஊடாகவே நாம் செய்து கொடுப்போம். அடுத்ததாக அந்த அகழ்வாராய்ச்சிகள் மூலம் பெறப்படும் முடிவுகளை நாம் வர்த்தமானி மூலம் அறிவிப்போம். வர்த்தமானி மூலம் அறிவித்து பகிரங்கமான முறையில் விருப்பம் தெரிவிப்பதற்கான கோரிக்கைகளை விடுத்து முதலீட்டாளர்களை அழைத்து அந்த முதலீடுகளுக்கு அதனை புதிய தேசிய கொள்கையின்படி கனிம வளங்களுக்கான பெறுமதி சேர்க்கும் முதலீடுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். எமது இந்த புதிய கொள்கையின் மிக அடிப்படையான நோக்கம் இனிவரும் காலங்களில் எமது நாட்டின் கனிம வளங்களை பெறுமதி சேர்த்தலின்றி வெறும் மூலப்பொருட்களாக மாத்திரம் வெளிநாடுகளுக்கு அனுப்புவதை நிறுத்துவதாகும். நாம் வெள்ளவாய பகுதியின் கெட்டிகம்பொக்க என்ற இடத்திற்கு சென்று இவை தொடர்பான சோதனைகளை நடாத்தினோம். இந்த குவாட்ஸ் படிகங்களுக்கு பெறுமதி சேர்த்த பின்னர் இதனை நாம் 3 பிரிவுகளாக பிரிக்க முடியும். இப்போது எங்களிடம் இருப்பது நவரத்தின கற்கள் போன்று பெறுமதி சேர்க்கப்பட்ட குவாட்ஸ் ஆகும். இவை நவரத்தின கற்கள் போன்று இப்போது வைர நிலைக்கு கொண்டு வரப்பட்டவை. எனவே இது ஒரு பெறுமதி சேர்க்கும் வாய்ப்பாகும். இதனை பாறை கட்டிகளாக அனுப்பும் போது அந்த பாறை கட்டிகளுக்கு உள்ளேயும் கூட இவ்வாறு பெறுமதி சேர்க்கக்கூடிய நவரத்ன நிலைக்கு கொண்டு வரக்கூடியவை இருக்கின்றன. அவ்வாறு செய்யாவிட்டால் நமது நாட்டில் உள்ள இயற்கை வளத்தின் உண்மையான மதிப்பை வேறொரு நாடே பெற்றுக்கொள்ளும். கனிம வளங்களில் முதலீடு செய்யுமாறு கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் அபிவிருத்தி அமைச்சு உள்நாட்டு முதலீட்டாளர்களிடமும் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த அகழ்வாராய்ச்சி உருவங்களுக்காகவும் பெருமளவிலான வெளிநாட்டு நபர்களே விண்ணப்பித்துள்ளனர். ஏனெனில் அவர்களுக்கு இதன் மதிப்பு சரியாக தெரிகின்றது. ஆனால் நாம் கூறுவது என்னவென்றால் எமது உள்நாட்டு முதலீட்டாளர்கள், உள்நாட்டு தொழிலதிபர்கள், உள்நாட்டு உற்பத்தியாளர்கள் வேறு தொழில்களில் இருக்கலாம். ஆனால் நீங்கள் ஒன்று சேர்ந்தோ அல்லது கூட்டு பொறுப்பாகவோ எமது நாட்டின் உள்நாட்டு உற்பத்திக்காக இந்த அகழ்வு பணிகளிலும் எமது நாட்டின் கனிம வளங்களுக்கு பெறுமதி சேர்க்கும் பணிகளிலும் முதலீடு செய்யுங்கள். அப்போது போட்டித்தன்மை வாய்ந்த விலைமனு கோரல்களின் கீழ் பெரும்பான்மையான நிறுவனங்கள் வரும் போது அவை வெளிநாட்டு நிறுவனங்களாக அமைந்துவிட்டால் நமக்கு வேறு வழியில். எனவே எமது நாட்டு முதலீட்டாளர்கள் ஏன் முன் வருவதில்லை என்பது குறித்து எங்களுக்கு மிகுந்த கவலை உள்ளது. நாம் மிகவும் தெளிவாக வெளிப்படைத்தன்மையுடன் யாருக்கும் எந்தவித சிறப்பு சலுகைகளும் இன்றி இந்த முதலீடுகளுக்கான பகிரங்க அழைப்புகளை விடுக்கின்றோம்.